வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ரன்னிங்கோ ஒர்க் அவுட்டோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதில் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்றத இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸோ என்னென்ன டயட் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 4 மந்த்தோ 5 மந்த்தோ இல்லை 1 இயரோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எதுவுமே நம்ம இருந்திருக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை ஆர்மி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இறங்குறப்ப ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ அந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்ஐனா என்ன, அந்த பிஎம்ஐயில் என்ன இருக்கும், பிஎம்ஐ அதிகமாக இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸு ப்ளஸ் டயட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அண்டர் வெயிட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் செஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோக்கெலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்றத ப்ராப்பராக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இதில் நம்ம ரன்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் அப்படின்றப்ப நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ப்ரீத்திங் ப்ராப்ளம் 100% எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? இதுக்கு உண்டான காரணம் மெயின் உங்களோட பிஎம்ஐ, அதாவது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது. அதாவது உங்களோட ஹைட் ஒரு 170 இருக்குன்னா மினிமம் ஒரு 68 கிலோக்குள்ளே இருக்கலாம். சரிங்களா? 68 கிலோ அதுக்கு மேலே போகிறப்ப 75 கிலோ 80 கிலோவோ போகிறப்ப உங்களோட உடம்பு உங்களோட வெயிட்டை கேரி பண்ணிவிட்டு ரன் பண்ணுறப்ப இந்த ப்ரீத்திங் 100% உங்களுக்கு வரும். சரிங்களா? இது இப்போ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் என்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எத்தனை இருக்கும் அத்தனையும் நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு என்னென்ன ப்ரீத்திங் பண்ண போகிறோம் அப்படின்றதே நம்ம டெமோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் டயட் எந்த மாதிரி டயட் எடுத்தால் இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடலாம். சரிங்களா? மூங் டால்னுவாங்க, பச்சை பாசி பயிறு. சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணோம்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை ஒரு ஒயிட் துணியில் காட்டன் துணியில் கட்டி வச்சு அதை ஊற வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு வேர் விடும். சரிங்களா? முளை கட்டிய தானியங்கள்வாங்க. சுண்டலாக இருக்கட்டும், நிலக்கடலையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே போகணும். அதிகமாகவும் எடுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு நம்ம புதுசாக ஃபாலோ பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சமாகவே எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இந்த மாதிரி பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா ப்ரீத்திங் லெவல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா ஆயில் ஐட்டம் எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் ரன்னிங்கில் பிக்கப் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லிக்விட் ஐட்டம் என்ன இருக்குது, கோகோனட் வாட்டராக இருக்கட்டும், லெமன் வாட்டராக இருக்கட்டும், சாத்துக்குடியாக இருக்கட்டும், கரும்பு ஜூஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஐட்டங்களை ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான டயட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்ப ப்ரீத்திங் 100% உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடு அப்ளிக் பெயின், அதாவது உங்களோட வகுத்து பகுதியில் சைடில் ஒரு பெயின் ஆகும். சரிங்களா? சில பேர்த்துக்கு லெஃப்ட்டில் வரும், சில பேர்த்துக்கு ரைட்டில் வரும். ரொம்ப டீப்பாக பெயின் ஆச்சுன்னா அதுக்கு ரீசன் வேறு. நம்ம அப்போ இதில் நம்ம அதில் இன்வால்வ் ஆக வேணாம். நார்மலாக அதாவது அந்த பெயின் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் வருது, அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிருது அப்படின்னா அந்த பெயினுக்கு உண்டானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது எதனால் வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? சாப்பிட்ட உடனே ரன் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்குறது கிடையாது. இப்போ தான் சாப்பிட்ருப்போம், சாப்பிட்ட உடனே நான் ரன் பண்ணணும். அதாவது சரியாக டைஜஷன் இல்லாத காரணம் ஒன்று, அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்காதது ஒன்று. இந்த ரெண்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குடிநீர் எடுத்தாகணும். சரிங்களா? சேம் அதே ஃபுட்டு அதே தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் ஸ்ட்ராங்காக இல்லாது, உங்களோட இன்டர்னல் ஆர்கனாக இருந்தாலும் சரி, உங்களோட எக்ஸ்டர்னல் ஆர்கனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? உங்களோட கோர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பெயின்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீ பெயின். நீ பெயின் எதனால் வருது அப்படின்றதே நம்ம சொல்லிடலாம். உங்களோட அப்பர் பாடியோட வெயிட்டை
ஸோ அப்பர் பாடியோட வெயிட்டை உங்களோட நீ வந்து டோட்டலாக வந்து உங்களை வந்து கேரி பண்ணுது. சரிங்களா? ஸோ சேம் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீத்திங் சொன்னது தான். உங்களோட பிஎம்ஐ கரெக்டாக இருக்கிறப்ப சரிங்களா, உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஸோ உங்களோட நீயை வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கணும். எந்த அளவுக்கு பிஎம்ஐ உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்தனாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நீ பெயின் வந்து வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லிகமெண்ட் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ பேசிக் என்ன, பேசிக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போயிடணும். ஒரு போனுக்கு தேவை என்ன, கால்சியம். சரிங்களா? அந்த கால்சியத்தை உண்டான சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிட்டே போகணும். சரிங்களா? ஸோ உங்களோட பிஎம்ஐ கரெக்டாக இருக்கப்போ உங்களோட போன் வந்து உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின் போன் பெயின் சேம் அதே தான். ஸோ நீ பெயினுக்கு நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் நம்ம சின் போனுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ போனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தனுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னமோ, ஸோ அதுக்கு உண்டான டயட் என்னவோ, ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, இதை ரெண்டும் வந்து ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ உங்களோட போன் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறப்ப உங்களுக்கு இன்ஜுரியிலேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின். ஸோ நீக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள், உங்களோட டோட்டல் பாடியோட வெயிட்டை ஃபுல்லாக தாக்கு பிடிக்கிறது உங்களோட ஆங்கிளோட ஜாயிண்ட் தான். சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் என்னென்ன இருக்கோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? சேம் அதே தான். நீங்கள் வந்து ஸோ உங்களோட ஆங்கிளில் வந்து அதுக்கு உண்டான வார்ம் அப் என்னவோ, அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் என்னவோ, ஸோ அதுக்கு உண்டான டயட் என்னவோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு டோட்டலுக்கு உண்டான எல்லா டெமோவும் வந்து ப்ராப்பராக எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுங்களையும் இல்லை எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரிங்களா, அதுக்கு உண்டான டோட்டல் டெமோவை வந்து நம்ம வந்து சந்திரமேக்ஸ் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டெமோ மூலிமா வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்ம் அப். சரிங்களா? ஸோ எனி ஒன் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு வார்ம் அப் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணி ஆகணும். ஸோ வார்ம் அப் அப்படின்றது என்னென்னா, ஸோ நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் சரிங்களா, நம்ம வந்து ஹெல்த்தை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஈடுபடுத்துகிறப்ப ஸோ உங்களோட ஜாயிண்ட் எங்கெங்கே இருக்குது, ஸோ அந்த ஜாயிண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அலர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது வந்து உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை வந்து உங்களோட ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ப்ராப்பராக கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இது ஒன்றுக்காண்டி வார்ம் அப் வந்து ஸோ அப்பர் பாடியிலேருந்து லோவர் பாடியிலையோ, லோவர் பாடியிலேருந்து அப்பர் பாடியோ, சைடு பேக்கு, ஸோ 4 சைடுமே வந்து கண்டிப்பாக வந்து வார்ம் அப் பண்ணி ஆகணும். ஸோ வார்ம் அப் எத்தனை விதம் இருக்குது, ஸோ டைனமிக்கோ ஸ்டாட்டிக்கோ எல்லா ஸ்ட்ரெச்சிங் எத்தனை ஸ்ட்ரெச்சிங் இருக்கோ அதுக்கு உண்டான டெமோ வீடியோவும் நம்ம சந்திரமேக் சேனலில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஜாயிண்ட்டு, நம்மளோட மசில்ஸு, நம்மளோட நர்வேஸ். சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தான் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் பிஃபோர் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வார்ம் அப் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்ஜுரியிலேருந்து அவாய்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வந்து பண்ணணும் நீங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஒர்க் அவுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஸோ நம்மளோட பிஎம்ஐ என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். பிஎம்ஐயோட லெவல் என்ன, நம்மளோட எனர்ஜி லெவல் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த்திங் லெவல் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துடணும். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து கோர் ஒர்க் அவுட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே செய்யணும். ஸோ அதிகமாக ரன் பண்ணாமல் ஸோ ரன்னிங்கை வந்து குறைக்க போகிறீங்க. ஸோ கோர் ஒர்க் அவுட்டை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ கோர் ஒர்க் அவுட் அதிகமாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு கோர் ஒர்க் அவுட்டுக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங்காக இருந்தாலும் சரி, ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சிஜிடி பிசிக்கல் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்மி அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சந்திரமேக் சேனலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் ரன்னிங். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எஸ்எஸ்சிஜிடி முக்கியமாக வந்து எஸ்எஸ்சிஜிடிக்கு வந்து முக்கியமான ஒன்று. சரிங்களா? அதாவது வந்து லாங் டிஸ்டன்ஸு ஸோ அதிக நேரம் எடுத்துக்கிற போகிறோம். சரிங்களா? அதாவது உங்களோட பாடியோட கோஆர்டினேஷன்
அதுக்கப்புறம் உங்களோட ப்ரீத்திங்கோட கோஆர்டினேஷன். சரிங்களா? ஸோ இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்கறதுக்காண்டி நம்ம எண்டூரன்ஸ் ரன்னிங் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி 1 டைமோ 2 டைமோ கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸ்லோ ஸ்டெப்பில் இருக்க போகிறீங்க. சரிங்களா? அதாவது ஜாக்கிங் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் உங்களோட ப்ரீத்திங்கை வந்து அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரில். சரிங்களா? ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரன்னிங் ஸ்டைலை வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட், ஒரு ட்ரில். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்பீடு. ஸோ இந்த 2யுமே வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரில் வந்து கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதாவது ஹிட். ஒரு ஸ்பீடு ஒர்க் அவுட்டு, அதாவது வந்து ஒரு கார்டியோ. சரிங்களா? ஸோ கடைசி 200 மீட்டர் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடு கூட்டணும், அதுக்கப்புறம் 400 மீட்டர் எப்படி கூட்டணும், 600 மீட்டர் எப்படி கூட்டணும், ஸோ அதுக்கு உண்டான ஸ்பீடு ஒர்க் அவுட் உள்ள அந்த ஹிட் ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து டெமோ காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலே. ஸோ ரிலே வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து இப்போ வந்து 12 ரவுண்டோ 13 ரவுண்டோ நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ லாஸ்ட் 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ நான் எப்படி ஸ்பிரிண்ட் வந்து அடிக்கணும், எப்படி வந்து டயத்தை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ரிலே ஒர்க் அவுட்டையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நான் கொடுத்துருக்கேன் ஒர்க் அவுட்டில். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன, ஸோ அந்த இதை மட்டும்தான் நம்ம வந்து இதில் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ கோர் ஒர்க் அவுட்னா கோர் ஒர்க் அவுட்டில் நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஸோ அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்டை மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒவ்வொரு நாள் போனது போக, ஸோ நான் வீக்லி 2 டைம் இல்லை 1 டைம் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆனது பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அல்லது ஈவெண்ட் நம்ம பண்ண போகிறோம்னா அதில் என்னென்ன பெயின்கள் ஏற்படும், ஸோ அதுக்குண்டான வார்மப் என்ன, அதுக்குண்டான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுக்கு உண்டான டோட்டல் டெமோ நம்ம எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து சந்திரமை சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கலுக்கு உண்டான ஒர்க் அவுட் ஷெட்யூல். சரிங்களா? ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்ளத்தை டோட்டலாக சந்திரமிக் சேனல் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XBSF சந்திரமிக் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.